செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் மோதல் போயிட்டு இருக்க நிலையில 5ஆம் தேதி மனம் விட்டு நான் பேச போறேன். செங்கோட்டையன் தான் அவருக்கு அரசியலிலே முன்னோடி வழிகாட்டி எல்லாமே. இன்னைக்கு அந்த செங்கோட்டையனை சமரசப்படுத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாரா இல்லை. நான் தான் டாப்பு, மீதி எல்லாம் டூப்புங்கிற மாதிரியே என்னை தவிர யாரும் தலைவராக அதிமுகவிலே இருக்க முடியாது. என்கிட்ட தான் ரெட்டலை இருக்கு, செயற்குழு இருக்கிறது, பொதுக்குழு இருக்கிறது, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் இருக்கு. ஓட்டு இருக்கா? இவங்களாவது ஒற்றுமையா இருக்கிறாங்களா? ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா ஒற்றுமையா இருக்கிறாங்களா? யாரும் யாரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இப்படிங்கிற நிலைமையில செங்கோட்டையனுக்கு 2 தான் முடிவு இருக்கிறது. அவர் அதிமுகவை விட்டு வெளியேற போகிறாரா, இல்லை அதிமுகவை கைப்பற்றுவதற்கு? செங்கோட்டையனை தானாக முன்வந்து இந்த 5ஆம் தேதி மனம் திறக்கிறாரா, அந்த மனக்கதவுகளை பாஜக திறக்கிறதா? ஒரு மாற்று தலைமையை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சியில ஒரு சூழல் வருகிற போது அதை கைப்பற்றுவதற்கான முன்முயற்சியாக இதை நடத்துகிறாரா, இல்ல ஒருவேளை இவரை முதல்வர் வேட்பாளராக ஆக்கி விடலாம் என்று பாஜக ஏதாவது ரகசிய கணக்கு வைத்திருக்கிறது? யார் முதலமைச்சர் என்கிற தேர்விலே அந்த பந்தயத்திலே முதலில் பரிந்துரைக்கப்பட்ட பெயர் செங்கோட்டையன் தான். அப்படிப்பட்ட செங்கோட்டையன் புறக்கணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். கட்சியிலே இருப்பதா வேண்டாமா, அன்வர் ராஜா மாதிரி திமுகவுக்கு போய்விடலாமா, கழுத தேஞ்சு கட்டரும்பானது மாதிரியே நாடாளுமன்ற தேர்தலில் 20% வந்துட்டாங்க. எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி என்பது நான் தான் எம்ஜிஆர்ங்கிறாரு விஜய். இதே நிலைமை நீடிச்சுச்சுன்னா எப்படி வட மாவட்டங்களிலே மட்டுமே வன்னியர்களுக்காக ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதோ அது மாதிரி கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவுண்டர் கட்சியாக அதிமுக. செங்கோட்டையன் அவர்கள் தாவேகா கட்சியினுடைய ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அவர்கள் போவதற்கான இடம் 2 இடம் தான் இருக்கு. திமுக, இன்னொன்று தாவேகா. திமுகவில் போய் சேர்ந்துட்டா துரோகி என்று எடப்பாடி பழனிசாமி மன்னவாரி துத்துவார். தாவேகாவுக்கு போனா எல்லாருமே அரட்டி கேட்டா இருக்கேன். தாவேகால தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு சின்ன மோதல் போயிட்டு இருக்க நிலையில செங்கோட்டையன் அவர்கள் இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. 5ஆம் தேதி மனம் விட்டு நான் பேச போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் அவர் பேச போறாரு, இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? செங்கோட்டையன் அவர்கள் தான் முதல் கட்டமாக ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு ஓ பன்னீர்செல்வத்தோடு சசிகலாவுக்கு முரண்பாடு வந்தபோது, சசிகலா சிறைக்கு போகிறார் என்கிற சூழ்நிலை வந்தபோது, யார் முதலமைச்சர் என்கிற தேர்விலே அந்த பந்தயத்திலே முதலில் பேசப்பட்ட பெயர், பரிந்துரைக்கப்பட்ட பெயர் செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் பெயரை பரிந்துரைத்த போதும் கூட 2வது இடத்திலே தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அமைச்சரவை என்று கணக்கு பார்த்தால் 30வது இடத்திலே தான் இருக்கிறார். முதன்மை இடத்திலே அவர் இல்லை. செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்திலேயே முக்கிய பொறுப்புகள் வகித்தவர். ஒரு சாதாரண எம்ஜிஆரினுடைய தொண்டராக இருந்து படிப்படியாக உயர்ந்து பல உயர்நிலைகளை அரசியலிலே பார்த்தவர். திமுகவுக்கு பலமுறை வலை வீசப்பட்ட போது கூட நான் என் கட்சிக்குத்தான் விசுவாசமாக இருப்பேனே தவிர ஒரு நாளும் திமுகவுக்கு வரமாட்டேன் என்று. ஏன்னா திமுக காரர்கள் எப்படியாவது செங்கோட்டையனை சேர்த்து விட வேண்டும், ஜெயலலிதாவோடு அவருக்கு முரண்பாடு இருக்கிறது என்கிட்டு வருகிற போது அப்போ பல பேர் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, கலைஞர் இடத்துல சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கார், கலைஞர் இடத்துல சொல்கிறாரு, உங்கள் ஆளுங்க என்னை தொல்லை பண்ணுறாங்க, என்னை விட்டுருங்க, நான் அதிமுக காரனாக தான் இருப்பேன் என்று தீவிர விசுவாசியாக இருந்தவர் செங்கோட்டையன். அப்படிப்பட்ட செங்கோட்டையன் மனசுக்குள்ளே புழுங்கி கொண்டே இருக்கிறார், புறக்கணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். கட்சியிலே இருப்பதா வேண்டாமா என்கிற நிலைமையிலேயே இருக்கிறார். அன்வர் ராஜா மாதிரி திமுகவுக்கு போய்விடலாமா என்கிற அலைபாய்தலிலே இருக்கிறார் என்று பல செய்திகள் வருகிறது. உறுதிப்படுத்தப்படாத செய்திகள், ஆனாலும் அவரோடு உரையாடுகிறவர்கள், அவரோட பழக்கத்தில் இருக்கிறவங்க பல பேர் சொல்லுகிற செய்தி தான். நீங்கள் எடப்பாடி அவர்கள் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிற போது புதுக்கோட்டைக்கு போனார். புதுக்கோட்டையினுடைய மன்னர் பாரம்பரியத்தை சேர்ந்த அதிமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய வலிமை மிக்க தலைவர்களில் ஒருவராக இருந்த அந்த மாவட்டத்திலே முக்கியமான ஆளுமையாக இருந்த கார்த்திக் தொண்டைமான் அவரை வரவேற்று எல்லாமே பண்ணார். எடப்பாடி கிளம்பி போயிட்டார், சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு, புதுக்கோட்டையை முடிச்சுட்டு. அவர் அங்கிட்டு போனோன்னு அவர் இங்கே திமுகவில் சேர்ந்துட்டார். அப்போ எடப்பாடியினுடைய பயணம் சுற்றுப்பயணம் வெற்றியா தோல்வியான்னு கேட்டால் ஏறத்தாழ சுற்றுப்பயணம் வெற்றி கிடையாது, தோல்விதான். ஏன்னா எல்லா ஊர்களிலேயுமே
தேரோடுகிற வீதிகள் என்று தெருக்கள் என்று பெரிய பிரம்மாண்டமான தெருக்கள் இருக்கும். அங்கே தான் மக்கள் ஜனத்திரள் வந்து நிரம்பி வழிகிறது, கூட்டம் வந்து கட்டுக்கடங்காமல் வருகிறது என்பதற்கான கூட்டங்களை, பொதுக்கூட்டங்களை நடத்துவாங்க. ஆனால் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஊரில் எந்த தெரு வந்து குறுகலான தெருவாக இருக்கோ, நீளமான தெருவாக இருக்கோ, அங்கே கொண்டு வந்து கூட்டம் போடுறாங்க. அப்போ தெரு வந்து குறுகலாக இருந்துச்சுன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். 500 பேரை நீங்கள் வரிசையில் நிப்பாட்டி விட்டீங்கன்னா கூட ஒரு 30 பேரை நிப்பாட்டி வச்சுன்னு வச்சுங்க, ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறார்கள். அப்போ என்ன செய்வது? இந்த கட்சி கரையேறுமா அப்படின்னு பார்த்தா கரையேறுவதற்கான வாய்ப்பை வந்து யார் தவற விடுகிறார்கள்? எதற்காக வந்து ஓபிஎஸ் வந்து எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் நான் வந்து கட்சியில் இணைகிறேன், என்னை நம்பி இருக்கிறவர்களுக்கு பதவி கொடுத்தா போதும், எனக்கு வேணாம் என்று கூட சொல்லி பார்த்தார். காது கேட்காத மாதிரியே இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. டிடிவி தினகரன் சொல்கிறாரு, நான் எந்த கட்சி எந்த அணியில் இருக்கேன்னு எனக்கே தெரியலை, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கிறார். யாரை? பத்திரிக்கை நிருபரை பார்த்து, செய்தியாளர்களை பார்த்து, நான் எந்த கூட்டணியில் இருக்கேங்கிறதா என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கே தெரியல. நயினார் நாகேந்திரன்ட்ட கேளுங்க அப்படின்னு. கஜினி மாதிரி ஆகிட்டார். கஜினி படத்தில் வந்து சூர்யா வந்து அவர் வீட்டு அட்ரஸை அவரே எழுதி வச்சு போவார், அது மாதிரி ஆகிட்டார். அரசியலில் ஒரு கஜினியாக மாட்டார் டிடிவி தினகரன். எந்த அணியில் இருக்கிறோம்னு எனக்கே சொல்ல மாட்டேங்கிறாங்க, ரகசியமாக வச்சுருக்காங்கிறார். இந்த பக்கம் தியாக தலைவி சின்னம்மா, உண்மையிலேயே அந்த பட்டம் அவங்களுக்கு தான் ரொம்ப பொருத்தமான பட்டம். ஏன்னா கட்சியவே தியாகம் பண்ணிட்டாங்கல்ல, கட்சிக்காரையும் தியாகம் பண்ண வச்சுட்டாங்க. சிறைக்கு போனதோட இங்கே வந்து கொடநாடு எஸ்டேட்டில் காவலாளியை கொலை செய்து அங்கே இருக்கக்கூடிய தஸ்தாவேஜுகள், முக்கியமான ஆவணங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இன்றைக்கி அரசியலில் வந்து சசிகலா அவர்கள் வந்து ஒரு நிழல் உலக அரசியல்வாதியாக இருந்து ஜெயலலிதாவையே ரிமோட் கண்ட்ரோலாக இருந்து இயக்கியவர் என்கிற மிகப்பெரிய இதை வந்து பொறுப்பு வகித்தவர். இன்றைக்கு அரசியலில் என்ன செய்யறதுன்னு தெரியலை. திக்கு தெரியாத காட்டிலே திசை தெரியாமல் வந்து திகைத்து நிற்பது போல இருக்கிறது அரசியல். அவங்க இப்போ சமீபத்தில் கூட சொல்லியிருந்தாங்க, அதிமுக வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒன்று சேரணும், ஒன்று சேரத்துக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க தயாராக இருக்கிறாங்க, அவர்களால் உருவாக்கப்பட்ட எடப்பாடி தயாராக இருக்கிறாரா? இல்லையே. சரி, எடப்பாடி பழனிசாமி தான் அதை விரும்பலைன்னா இவங்களாவது ஒற்றுமையாக இருக்கிறாங்களா? ஓபிஎஸ், டிடிவி எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்களா? சசிகலா ஒற்றுமையாக இருக்கிறாங்களா? அப்படின்னா யாரும் யாரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இப்படிங்கிற நிலைமையில் செங்கோட்டையனுக்கு 2 தான் முடிவு இருக்கிறது. அவர் அதிமுகவை விட்டு வெளியேற போகிறாரா, இல்லை அதிமுகவை எதிர்காலத்திலே கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்ய போகிறாரா? இப்போ டிடிவி தினகரனாக இருக்கட்டும், இல்லை சசிகலாவாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இவங்க 3 பேருமே வந்து ஒன்று சேர்க்கணும், கட்சியை வந்து இன்னும் ஒரு முன்னிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கா அவருக்கு. அதனால தான் அவர் 5ஆம் தேதி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. செங்கோட்டையனுக்கு என்று ஒரு பெரிய ஆதரவாளர்கள் வட்டமோ பெருங்கூட்டமோ எதுவுமே இல்லை. இருந்திருந்தா கூவாத்தூரில் போட்டிட்டு இருப்பாரு. கூவாத்தூரில் எதுக்கு எடப்பாடி பழனிசாமியை வந்து, எடப்பாடி பழனிசாமியே செங்கோட்டையனுடைய சிஷியம் தான் அரசியல் தான். ஒரு கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கள் என்று சிலுவம்பாளையத்திலிருந்து தப்பி ஓடி வந்து ஒரு வழக்கிலிருந்து தன்னை காப்பாற்றுவதற்காக உதவி கேட்பதற்காகத்தான் செங்கோட்டையன்ட்ட வந்து அறிமுகமாகிறார் எடப்பாடி பழனிசாமி. பங்காளி சண்டையில் ஒரு கொலை ஆகிப்போச்சு, இந்த வழக்கில் என்னையை கோர்த்து விட்டாங்க, நான் தான் அதுக்கு காரணங்கிறாங்க, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க என்கிற இடத்துல தான் அவர் அரசியல் வாழ்க்கையை தொடங்குது எடப்பாடி. ஆமாம், செங்கோட்டையன் தான் அவருக்கு வந்து அரசியலிலே வந்து முன்னோடி வழிகாட்டி எல்லாமே. இன்னைக்கு அந்த செங்கோட்டையனை சமரசப்படுத்துவதற்கு மாற்று கருத்து கொண்டிருக்கிறார். அவரை அரவணைத்து போவதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை. தன்னை யார் முதலமைச்சராக்கினார்களோ அவர்களோடு உரையாடல் எந்த விதமான இதுவுமே கிடையாது. சசிகலாவோடு எந்த உறவும் கிடையாது. தனக்கு வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக மாறி இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்து ஆட்சிக்கு முட்டு கொடுத்த ஓபிஎஸோட எந்த உறவும் கிடையாது. வெளியிலிருந்து விமர்சித்த டிடிவி தினகரனுடையும் நல்லுறவு கிடையாது, யாரோடையும் கிடையாது. நான் தான் டாப்பு, மீதி எல்லாம் டூப்புங்கிற மாதிரியே என்னை தவிர யாரும் தலைவராக அதிமுகவிலே இருக்க முடியாது, என்கிட்ட தான் ரெட்டலை இருக்குது, என்கிட்ட தான் என் கட்சியினுடைய நிர்வாகம் இருக்கிறது, செயற்குழு இருக்கிறது, பொதுக்குழு இருக்கிறது, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் இருக்கு. ஓட்டு இருக்கா? ஜெயலலிதா காலத்தில் வந்து அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில் என்ன சதவீதத்தில் இருந்தது?
40க்கும் மேலான சதவீதங்களிலே இருந்தது. இன்னைக்கு இது திமுக இருக்கக்கூடிய இடத்துல அதிமுகவினுடைய கூட்டணி வலிமையும் வாக்கு சதவீதமும் உயர்ந்து இருந்தது. இன்னைக்கு பாதியாக தேய்ந்து விட்டது. கழுத தேஞ்சு கட்டரும்பானது மாதிரியே நாடாளுமன்ற தேர்தலில் 20% வந்துட்டாங்க. இந்த 20% இந்த சட்டப்பேரவை தேர்தலில் நீடிக்குமா, நிலைக்குமா? கேள்விக்குறியாதான் இருக்கு. ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறது. ஒருவேளை ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டு அதிமுகவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் வந்துருச்சுன்னா கட்சிக்காரர்கள் கலைந்து சென்று விடுவார்கள். கட்டுக்கோப்பாக இந்த கட்சியை வழிநடத்த முடியுமா? ஏன்னா தேர்தல் வெற்றி என்பது ரொம்ப ரொம்ப அரசியலில் முக்கியமானது. தேர்தல் வெற்றி தோல்வியாக, ஒருவேளை தேர்தலுடைய அரசியல் வெற்றி தோல்வியை கடந்து ஒரு லீடர்ஷிப் நீடிக்கணும்னா அந்த லீடர்ஷிப்புக்கு ஒரு வகையான ஈர்ப்பு சக்தி இருக்க வேண்டும், ஆளுமை இருக்க வேண்டும், தலைமை பண்பு இருக்க வேண்டும். அதுக்கும் எடப்பாடிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால் எடப்பாடி பழனிசாமி நிலைமை எப்படின்னா, மாவட்ட செயலாளர்கள்லாம் வர்ற இடத்துல, கூட்டம் கூடுற இடத்துல எல்லாம் செலவுக்கு பணம் கேட்குறாங்க. எல்லாரும் குவார்ட்டரும் கேட்குறாங்க, மீட்டரும் கேட்குறாங்க, பிரியாணி குவார்ட்ரு அந்த குவார்ட்டரும் கேட்குறாங்க. எல்லாமே கொடுத்தா தான் ஆள் வருவேங்கிறான். தலைக்கு 1000 ரூபா செலவு பண்ணி தான் நான் ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். செலவு காசை கொடுத்துட்டு போங்கங்கிறாங்க. சுற்றுப்பயணத்தில் பட்ட பணம் வாங்குறாங்க. அதனால் பேட்டா வாங்கிட்டு தான் ஆள் வர்றான். இவரை பார்ப்பதற்கு யாரும் வரல. அந்த மக்கள் எல்லாருமே காசு கொடுத்து தான் வர வச்சுருக்காங்க. பட்டுவாடா பண்ண வீடியோவே வெளியே வந்துச்சே. காசு இல்லைன்னா பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் இது ஒரு செயற்கையான ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு ஏதோ அதிமுகங்கிற கட்சி ஏதோ ஆக்டிவாக இருக்கிறது மாதிரிலாம் அவர் செய்கிறாங்க. இப்போ செங்கோட்டையனை தானாக முன்வந்து இந்த 5ஆம் தேதி மனம் திறக்கிறாரா? அந்த மனக்கதவுகளை பாஜக திறக்கிறதா? அந்த ஒரு கேள்வியும் இருக்குது. இப்போ பாஜக தான் இதுக்கு பின்னாடி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியும் இப்போ இருக்குது. ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவருக்கு ஆதரவாளரே கிடையாது. ஓபிஎஸ்க்கு பின்னாடியாவது ஒரு சிலர் இருக்காங்க. அந்த ஆதரவாளர்களுடைய வட்டம் கூட செங்கோட்டையனுக்கு கிடையாது. அப்போ செங்கோட்டையன் எந்த நம்பிக்கையில் செய்தியாளர்களை சந்திக்க போகிறாரு? மனம் திறக்கிறதன் மூலமாக என்ன குண்டு போட போகிறாரு? அவர் என்ன அதிருப்தியை வெளிப்படுத்த போகிறாரு? ஒருவேளை எலெக்ஷனுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி தோத்ததுக்கு பின்னாடி ஒரு மாற்று தலைமையை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சியில் ஒரு சூழல் வருகிற போது அதை கைப்பற்றுவதற்கான முன்முயற்சியாக இதை நடத்துகிறாரா? இல்லை ஒருவேளை இவரை முதல்வர் வேட்பாளராக ஆக்கி விடலாம் என்று பாஜக ஏதாவது ரகசிய கணக்கு வைத்திருக்கிறதா என்று பல்வேறு சந்தேகங்கள், கிணறு வெட்ட பூதம் கிளம்புறது மாதிரி பல சந்தேகங்கள் கொண்டே இருக்கிறது. அதனால் 5ஆம் தேதி அவர் சொல்லக்கூடிய இதில் ஏற்கனவே அவர் ஒரு முறை டெல்லிலாம் பயணம் பண்ணார். பல மாற்று கருத்துக்களை எல்லாம் சொன்னார். கடந்த ஆண்டு விவசாயிகள் மாநாட்டில் எம்ஜிஆர் படத்தை காணாம், ஜெயலலிதா படத்தை காணான்னாரு. கடைசியில் நீனே கட்சியில் ஆளை காணாங்கிற அளவுக்கு கொண்டு விட்டாங்க வராங்க. அதிமுக பலவீனம் அடையுது அப்படின்றது உணர்றாரா செங்கோட்டையன் அவர்கள்? நிச்சயமாக அவர்கள் எம்ஜிஆரை பார்த்து தானே அரசியலுக்கு வந்தாங்க, எடப்பாடியை பார்த்து அரசியலுக்கு வந்தாங்க. எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி என்பது இன்றைக்கு வலிமையற்ற கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. நான் தான் எம்ஜிஆருங்கிறாரு விஜய். இந்த கட்சிக்கு பங்கு போடுவதற்கு, இந்த கட்சியினுடைய வாக்கு வலிமையை தன் பக்கமாக திருப்புவதற்கு புதிய சக்திகள்லாம் உருவாகிறது. இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா எப்படி வட மாவட்டங்களிலே மட்டுமே வன்னியர்களுக்காக ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதோ அது மாதிரி கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவுண்டர் கட்சியாக ஒரு பகுதி சார்ந்த கட்சியாக அதிமுக மாறிவிடுமோ என்கிற அச்சம் பல பேருக்கு இருக்குது. அதிமுக தொண்டர்களுக்கே இருக்குது. அன்வர் ராஜாலாம் அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய மறவர்களுடைய வாக்கு வங்கி இனிமேல் அதிமுக பக்கம் திரும்பாது, இரட்டை இலை டெபாசிட் போயிடுச்சு, ஓபிஎஸ் போட்டியிட்டு ஒரு 3.5 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக பெற்றுவிட்டாரு, இனிமே இந்த கட்சி ஓடாதீங்க, அதிமுக என்கிற கட்சிக்கு எதிர்காலம் இல்லை என்று தெரிந்ததற்கு பின்பு தான் அவர் திமுகவுக்கே வர்றாரு. அதனால் கொள்கையாகவும் அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை, களத்திலும் தேர்தல் களத்திலும் அவர்களால் கருத்திலும் வெற்றி பெற முடியவில்லை, களத்திலும் வெற்றி பெற முடியவில்லை என்கிற இடத்தை நோக்கி அதிமுக மெல்ல சரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த சரிவை தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்திலே யார் வரப்போகிறார்கள்? இதுதான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தொண்டர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. செங்கோட்டையனுக்கு ஒரு துணிச்சலாக அதிரடியாக ஒரு முடிவை எடுப்பாரா? அவருக்கு அப்படி ஒரு சுவாபம் இல்லை.
அவர் வந்து எப்போவுமே வந்து காந்தி எறும்பு கடிக்காதுன்ற மாதிரி தான் பேசுகிறாரு. அவர் கடுமை காட்ட மாட்டார். அரசியலில் பொறுத்தவரையில் மென்மையான அணுகுமுறைக்கு அரசியலில் எந்த ரிசல்ட்டுமே கிடையாது. அரசியல் வந்து அதிரடி தான். தங்கள் கருத்திலே வந்து விட்டு கொடுக்காத உறுதித்தன்மை படைத்தவர்கள் தான் அரசியலில் மேல் நோக்கி வளர முடியும். ரொம்ப மென்மையானவர்கள், சாந்த சுபாவம் உடையவர்கள் எல்லாம் அரசியலில் வந்து ஓரங்கட்டப்படுறாங்க. அதனால் 5ஆம் தேதி செங்கோட்டையனுடைய பதிலிலே தான் அதிமுகவுக்கு அடுத்த கட்டம் என்ன என்று தெரியும். சார், அதே மாதிரி வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேகா கட்சியினுடையும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி பேசப்படுது. அப்படி ஒரு முடிவை அவர்கள் எடுக்க வேண்டிய சூழல் வந்தால் தாவேகா அதாவது பலவீனமாக இருக்கிற தமிழக வெற்றி கழகம் பலப்படுமே தவிர இவர்கள் வந்து அதிமுக பலவீனப்படும். அந்த முடிவுக்கு அவர்கள் போவார்களா? ஏன்னா அதைத்தான் டிடிவி தினகரன் சொல்றாரு, விஜய் தலைமையிலே ஒரு அணி உண்டாகும். அப்போ எடப்பாடி பழனிசாமி மிக கடுமையாக கராலாக, நான் ஒரு நாளும் ஓபிஎஸ்ஐ சேர்க்க மாட்டேன், சசிகலாவை சேர்க்க மாட்டேன், டிடிவி தினகரனை ஏற்க மாட்டேன், செங்கோட்டையனை திரும்பி பார்க்க மாட்டேன் என்று தீர்க்கமாக ஒரு முடிவை எடுத்தால் அவர்கள் போவதற்கான இடம் 2 இடம் தான் இருக்கு. ஒன்று திமுக, இன்னொன்று தாவேகா. திமுகவுக்கு வந்து திமுகவில் ஏற்கனவே அதிமுகவிலிருந்து வந்தவர்கள்லாம் உயர் பதவியில் இருக்கிறாங்க. சேகர் பாபுலேருந்து, ரகுபதியிலிருந்து, செந்தில் பாலாஜியிலிருந்து எல்லாருமே அமைச்சர்களாக உயர் பதவிகளுக்கு ஏற்கனவே போயிட்டாங்க. இப்பொழுது புதிதாக இணைந்த அன்வர் ராஜா கூட கட்சியினுடைய ஒரு மாநில பொறுப்பை வந்து உடனடியாக மாநில இலக்கிய அணி செயலாளர் என்கிற பொறுப்பை வந்து திமுக வழங்கிவிட்டது. அப்போ திமுகவுக்கு யார் போய் இணைந்தாலும் அதிமுக காரர்களுக்கு ஒரு வளமான எதிர்காலம் வந்து கட்சி தலைவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் திமுகவில் போய் சேர்ந்துட்டா அதிமுக தொண்டன் வந்து அவர்களை வந்து பின்பற்ற மாட்டான். துரோகி என்று எடப்பாடி பழனிசாமி மன்னவாரி தூத்துவார். அதனால் அவர்கள் இடமாறி போவார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் தாவேகாவுக்கு போனால் அதற்கான முக்கியத்துவம் கிடைக்குமா? ஏன்னா அங்கே வந்து அவருக்கான பதவி கொடுக்குமான்ற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? இல்லை, அது எப்படி டீமாக இருக்குன்னா எல்லாருமே அரை டிக்கெட்டாக இருக்கேன். தாவேகால முழு டிக்கெட்டே கிடையாது. இங்கே அரசியலிலே முதிர்ச்சி பெற்றவர்கள், அரசியலிலே அனுபவம் மிக்கவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள் வழிநடத்துகிற இடம் என்று ஒன்றும் இங்கே கிடையாது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாலேருந்து புஷியானதுலேருந்து எல்லாமே பஞ்சரான டயர் மாதிரி தான். அதை வச்சு தான் வண்டி ஓட்டுறாங்க. ஆளுமை மிக்க தலைவர்களாக இப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அண்ணாவோடு பயணித்த, அண்ணாவுக்கு நிகராக அறிவாற்றலிலே, பேச்சாற்றலிலே, சிந்தனை ஆற்றலிலே பெரும் தலைவராக வர்ணிக்கப்பட்ட, தம்பி வா தலைமை ஏற்கவா என்று அழைத்த நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவர்களா 2ஆம் கட்ட தலைவர்களாக, ஆலோசனை மிக்கவர்களாக, பொறுப்பு மிக்கவர்களாக அருகிலே வைத்துக் கொண்டார்கள். அது மாதிரியான அறிவார்ந்த தலைவர்களை வழிநடத்துவதற்கு கட்சியில் வந்து அருகிலே வைத்துக் கொள்ளக்கூடிய பண்பாடு விஜய்கிட்ட இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்கு. அதனால் தொடர்ந்து திமுகவில் போய் 2ஆம் கட்ட தலைவர்கள் போய் சேர்ந்துட்டாங்க. நாளைக்கு செங்கோட்டையன் போய் திமுகவில் இணைஞ்சிட்டாரு அப்படின்னா இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதில் என்ன சந்தேகம்? வாய்ப்பு இருக்கும், நிச்சயமாக இருக்கும். கொங்கு மண்டலத்தை காலி செய்யணும். அதிமுக தான் கொங்கு மண்டலத்துக்கு வந்து உயிராக இருக்கிறது. கொங்கு மண்டலத்தை உடைக்க வேண்டும், காலி செய்ய வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய வாக்கு வங்கி சிதறடிக்க வேண்டும்னு திமுக முடிவெடுத்துச்சுன்னா செங்கோட்டையனை சேர்த்துருவாங்க. இம்மிடியேட்டாக சீட்டு கொடுத்துருவாங்க அவருக்கு. ஏன்னா இவ்வளோ வருடங்களாக வந்து அதிமுகவில் இருந்திருக்காரு, ஒரு மூத்த தலைவரும் அவர். ஸோ அவர் வந்து திமுகவில் இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு ஒரு கேள்வி. ஒன்றும் தப்பு இல்லையே. திமுகவில் தானே அதிமுகவே வந்துச்சு. முட்டையிலிருந்து தான் வந்துச்சு இந்த கோழி. மறுபடியும் எப்படி முட்டைக்கு போகிறதுன்னு யோசிக்கலாம். ஆனால் தொடக்கம் அங்கு தானே, திமுகவிலிருந்து தானே அதிமுக தொடங்கியது. தாய்க்கழகத்தில் இணைகிறேன்னு தானே சொல்லுவாங்க. ரெண்டும் வந்து வேற ஒன்றுமே கிடையாது. ஏன்னா முன்ன கூப்பிட்டு போய் வந்து ஒரு வரல, நான் அதிமுகவில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்த சூழல் வேறு. அன்று வந்து ஜெயலலிதா என்கிற வலிமை மிக்க தலைவியை அதிமுகவை வழிநடத்தி கொண்டிருந்த காலகட்டம் என்பது வேறு. கலைஞர் போன்ற அரசியல் ஆளுமைகள் இருந்த காலகட்டம் என்பது வேறு. இன்றைக்கு திமுக உயிர்ப்போடு இருக்கிறது, அதிகாரத்தில் இருக்கிறது, அரசியல் வலிமையோடு இருக்கிறது. அதிமுக அரசியல் வலிமையை குறைந்து கொண்டு இருக்கிறார். திமுகவில் இணைந்தார்கள் என்று சொன்னால் அதிமுக கூடாரம் கலகலத்து போய்விடும். எதிர்காலத்திலே அதிமுக என்கிற கட்சி 2026க்கு பின்னாடி இருக்குமா, இல்லை சுனாமி வந்து கடலுக்கு அடியில் போனது மாதிரி சில ஊர் போனது மாதிரி போயிருமாங்கிறத பொறுத்துட்டு தான் பார்க்கணும். கண்டிப்பாக சார். வரும் 5ஆம் தேதி வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்ன பேச போகிறாரு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி சார்.